தமிழ்நாட்டுக்குள்ள இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சிங்க அது பிஜேபி. ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்று விடுவோம் தமிழ்நாடு, தமிழ்நாடு தலைகுனியாது. இது வெளிநாடு மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலை. எல்லாம் மூடியா லேடியா என்று கேட்டவர் தான் ஜெயலலிதா அம்மையார். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? டெல்லியிலே போய் காவடி தூக்கி அங்கே காத்து கிடந்து, அதனால காலனிக்கு பிழைக்கிற இவரெல்லாம் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சொன்னீங்கல்ல, தச்ச தந்தை எரிய விட்டு வெளியே ஓடி வந்தாரு. இவர் சொன்ன மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? கடைசியா இப்ப கத்துன்னு கத்தி பார்த்துட்டு சாவ வர்ற கண்டிஷனுக்கு வந்துட்டாரா? மரத்தோட பேசுவோங்கிறாரு, மாடோட பேசுவோங்கிறாரு, தண்ணியோட பேசுவோங்கிறாரு. இவரை என்ன இவருக்கு ஒரு கொள்கை கிடையாது. அவங்க இருக்கும்போது தான் பொள்ளாச்சியில் மாட்டு நடந்துச்சு, அவங்க இருக்கும்போது தான் சாத்தான்குளத்தில் நடந்துச்சு, அவங்க இருக்கும்போது தான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த வாட்டி ஏடிஎம்கே ஜெயிக்க முடியாத காரணமே எடப்பாடி தான். அடிமட்டத்துல இருந்து வந்தவர் பார்த்துங்க. கிளைக்கு எடுத்து ஒன்றியம், ஒன்றியத்துக்கு எடுத்துட்டோம் மாவட்டம், இப்படி படிப்படியா முன்னுக்கு வந்தவர் பார்த்துங்க. ஸ்டாலின் அவரோட பிரச்சாரத்துல தொடர்ந்து பிஜேபி தமிழ்நாட்டுல வந்துரும், அதை தடுக்க நம்ம ஓரணியில் திருவோம்னு சொல்றாரு. அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவர் ஓரணியில் திறவுன்னு சொல்றது தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் மக்களை, தமிழ்நாடை ஏமாற்றி கொண்டிருப்பது மத்திய கவர்மெண்ட். அது உண்மை உள்ள தமிழ் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்மளை வாழ வைக்கிறதே ஒன்றும் வாழ வைக்க மாட்டாங்க. அதாவது வடக்கே வாழும் மத்திய கிழக்கே தெற்கே தேய்ங்கிற மாதிரி தேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நமக்கு. தமிழ்நாடுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சரி தான், காங்கிரஸே ஆனாலும் சரி தான், பிஜேபி ஆனாலும் சரி தான், நம்ம பாராமுகம் தான் நடந்துக்கிறாங்க. நம்ம தான் நம்ம உரிமையை கேட்டு போராடணும். இது ஒரு சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். அவர் சொன்னதே தப்புங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சிங்க அது பிஜேபி. அது தமிழ்நாட்டுக்குள்ள இவர் மிகப்பெரிய அரணா இருந்து தடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய அரணா இருந்து தடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நபர் இல்லை அப்படின்னா எப்போவோ தமிழ்நாடை சின்ன பின்னமாக்கி சூறையாடிட்டு போயிருக்கு இந்த பிஜேபி கட்சி. இல்லை, பிஜேபி அவங்க இந்த 15 வருஷம் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே ஒரு வஞ்சகமான சூழ்நிலையிலே தான் இருக்காங்க. நம்மளோட ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், வரியாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே நமக்கு ஒரு ரூபா கிடைக்கிது அப்படின்னா நமக்கு அதில் ஒரு 10% அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது. வரி இங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மேலே டெல்லியிலேருந்து வர எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சரியாக தரது கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்று விடுவோம் தமிழ்நாடு, தமிழ்நாடு தலைகுனியாது. இந்த தாரக மந்திரத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, பாஜக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஊடுருவதற்கு பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தார்கள். எந்த ஒரு முயற்சியும் அதிலே ஈடுபடவில்லை. அதில் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற பொழுது ஓரளவிற்கு அந்த இயக்கத்தை இங்கே வளர்த்து காட்டினார்கள். பிஜேபி என்பது கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட தாமரை கொடியை கட்டி காரில் போகக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்தவர் அந்த அண்ணாமலை. அந்த அண்ணாமலையே சரியாக பயன்படுத்தக்கூட முடியாத ஒரு தலைமை தான் பிஜேபி. இன்று கூட பாருங்கள், அண்ணாமலை அவர்கள் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எனவே அவர்கள் எந்த காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாது. அவர்கள் வேண்டுமேயானால் பாரதத்தை ஆளுகின்றோம் என்கிற மோடி என்கிற ஒருவரை வைத்து கொண்டு இவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே ஊடுருவலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு காலத்திலும் நடக்காது என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத்தான் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் சார் கூப்பிட்டாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும், ஏன்னா அவங்க பரம்பரையாக அதில் ஆண்டவங்க அவங்களுக்கு தெரியும். என்ன அவர் வந்தாலும் சரி, நம்ம நிற்கலாம், அவருக்கு துணையாக நிற்கலாம். இதில் நார்த் சைடு மாரி இங்கே பிஜேபி அரசியல் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்த்தில் மதவாதத்தை உருவாக்கி தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுமாரி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒன்று நினச்சி போகிறவங்க தான். இங்கே கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, எல்லாருமே ஒன்றா தானே இருக்காங்க. இங்கே அந்த பிஜேபி அந்த அரசியல் இங்கே பண்ண முடியாது. அதுதான் பிஜேபி வர முடியாத காரணமே இங்கே அதுதான். முக ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் எல்லாமே நல்லது தான் செஞ்சுன்னு வர்றாரு. ஒன்று கூட அவர் இப்போது கரெக்டாக இதுவாக இல்லை. எவ்வளோ இது குப்பை இதெல்லாம் இது பண்ணுறதுலாம் இப்போலாம் எவ்வளோ நல்லது சுத்தம் பண்ணின்னு. மெட்ராஸ் மாரியே தெரில, சென்னை மாரியே தெரில, இது வெளிநாடு மாதிரி இருக்குது இப்போது இருக்கிற சூழ்நிலை. அதனால் ஸ்டாண்ட்லேயே வந்தால் நல்லா இருக்கும்னு என்னோடய விருப்பம். மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. அது ஒன்று. இந்த பஸ்ஸுக்கு நம்ம காசு இல்லாத நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ எப்போனாலும் போகிறோம் வரோம் அடிக்க ஒரு வாட்டி. இப்போ அந்த பஸ் இலவசமாக விடுறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எவ்வளோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாரு அவர். சான்ஸ் இல்லைங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வர்றது சான்ஸே இல்லை.
வேறு எது தான் திராவிட கட்சி வரலாம் தவிர பிஜேபி வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா மக்களை ஒத்துக்க மாட்டாங்க. எதுவும் ஒரு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செஞ்சதில்லை. இதனால் பிஜேபி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரே இது வந்து இந்துத்துவா கொள்கை இந்துன்னு தான் சொல்கிறான் தவிர ஏன் எல்லாரும் ஒரு மக்கள் தானே, அவங்களும் ஒரு மனுஷன் தானே. அவங்க உடம்புல ஓடுறதும் ரத்தம் சேகப்பு தான், நம்ம ஓடுறதா. நாம் ஏன் வந்து இந்த மெயின் திங் தெரியுங்களா, இந்த ஜாதின்னு உனக்கு தெரியுமா, ஜாதி சொல்லி எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. அவன்லாம் கண்டுபிடிச்சா சொல்லக்கூடாது, செருப்பாலே அடிப்பேன். இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாடு விசஸ் என்டிஏ கூட்டணின்னு வச்சுக்கலாம். தமிழ்நாடு விஸ் டெல்லின்னு வச்சுக்கலாம். அதாவதுமா எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதான்னு ஒரு இரும்பு மனிதர், இரும்பு பெண், அவங்க வளர்த்து விட்டு எம்ஜிஆர் என்ற ஒரு ஜெயலலிதா ஒரு வளர்த்து விட்ட கட்சியை என்ன தவந்து சென்று நாசமாக்கி கட்சியில் எதிர்கட்சிக்காரன் கூட சண்டை போடுறான்டா, சொந்த கட்சிக்காரன் கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் வெளியே வரைக்கிட்டான். அந்த ஆள் என்ன வலுவாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆள் மேலே உள்ளேயும் வேலுமணி, தங்கமணி, அந்த பேர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட்டணியில். இந்த சேலத்துக்கு கொங்கு மண்டலத்தை ஜெயிச்சு வந்தோம், இவங்க மேலே நிறைய பேர் மேலே கேஸ் இருக்குது. இந்த கேஸுக்காக தான் பிஜேபியோடைய காலில் உழுந்து கிடக்கிறாரு. இவருக்கு எந்த பக்காப்பலமும் கிடையாது. எல்லாமே வெளியே இருக்கிறாங்க. அதிமுக பாதி பேர் வெளியே இருக்கிறாங்க. ஆமாம், அது உண்மை தான். தமிழ்நாடு விசஸ் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இங்கே தெற்க வந்து இங்கே நம்ம ஜெயிக்கக்கூடியது வந்து இதனுடைய பிரதிபலிப்பு தான் வடக்க வரைக்கும் வந்து நமக்கு காமிக்க போகுது. இதனுடைய பிரதிபலிப்பு தான் அடுத்து வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து இதை கணக்கு வச்சு தான் பாராளுமன்ற எலெக்ஷனில், மற்றபடி இந்தியாவில் யார் அடுத்து ஆட்சியில் உட்காரணும், யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல். மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் இப்போ போட்டியே, அதிலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பின்னாலே மீண்டும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் இந்த அதிமுக ஆட்சி நடைபெறக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஊர்ந்து தவழ்ந்து இந்த கட்சியை கைப்பற்றி இன்று அதனுடைய ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தோடு பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரால் தான் இன்று அதிமுக சுக்கு நூறாக உடைந்து நொறுங்கி போய்விட்டது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே அவர்கள் வந்து பிஜேபியோடு ஒன்றரை கலந்து விட்டார்கள். ஒரு சங்கி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் இதற்கு முன்னாடியெல்லாம் மூடியா லேடியா என்று கேட்டவர் தான் ஜெயலலிதா அம்மையார். அப்படி கேட்ட இடத்திலே இருக்கக்கூடிய இன்று அந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? டெல்லியிலே போய் காவடி தூக்கி அங்கே காத்து கிடந்து மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து முகத்தை மறைத்து கொண்டு வந்தார். இப்பொழுது அவர் வஞ்சகத்தோடு நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இன்று எடப்பாடி பிஜேபியை ஏமாற்றினாரா, பிஜேபி எடப்பாடியை ஏமாற்றினாரா என்று கேட்டால் எடப்பாடி பிஜேபியை ஏமாற்றி விட்டார். அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 27 தொகுதிகளிலே அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் ஜாம்பவான்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளைத்தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே எடப்பாடியினுடைய சூழ்ச்சியிலே இன்று பிஜேபி மாட்டிக்கொண்டு விட்டது. இந்திய கூட்டணியில் வந்து ஏடிஎம்கே இருக்காங்க, பாமக அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அந்த கூட்டணி வலுவாக இருக்கா? அந்த கூட்டணினால வந்து ஒரு வழி வருமா பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் நுழைய? பிஜேபி நுழையிறதுக்கான வழியாக தான் அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பாமகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அவங்ககிட்ட போதிய பழைய இருந்த அந்த வலிமையான விஷயம் அவங்ககிட்ட இப்போ கிடையாது. தலைவர்களும் சரி, ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர்களும் கிடையாது. பாமகவிலையும் அப்படி தான். மக்கள் வந்து அவங்க மேலே வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஒரு தமிழ் மொழி காக்கிறதுலையாக இருக்கட்டும், மத்தியிலேருந்து வந்த நீட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உதயமின் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணிட்டாங்க. நம்மளோட உரிமைகளை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு கான்செப்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மேலே அதிருப்தியில் தான் இருக்காங்க. அவங்க எந்த வழியில் வந்தாலும் அதை மக்கள் உள்ளே விடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து நமக்கு இந்த 2 எலெக்ஷனாக அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம காட்டிகிட்டே தான் இருக்கும். பிஜேபி தனியாக ஒரு கவுன்சிலர் கூட இங்கே வர முடியாது. அந்தளவுக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க. எந்த கூட்டணியில் வந்தாலும் பிஜேபிக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் நுழைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 2 கட்சி தான், திமுக ஏடிஎம்கே. இன்று அதிமுக பிஜேபியில் பாமகவினுடைய தந்தையையே பெற்ற தகப்பனையே மறந்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு தனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வேண்டும் என்பதற்காக அந்த பாமகவை உடைத்து பிஜேபி என்கிற மாநில அகில இந்திய தலைமையோடு தொடர்பு கொண்டு அங்கே அந்த பாமக என்கிற கட்சியை கைப்பற்றி தந்தையை ரோட்டிலே விட்டு போய்விட்டார். இன்று அவர் அந்த பாமக போட்டியிடக்கூடிய இடங்களெல்லாம் வேட்பாளர்களை ஐயா ராமதாஸ் அவர்கள் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணி என்பது ஒரு ஒவ்வாத கூட்டணி. அதிமுக, பாமக, பிஜேபி என்பது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி இல்லை.
இது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனால் இது ஒவ்வாத கூட்டணி, உருப்படாத கூட்டணி, வெற்றி பெற முடியாத ஒரு கூட்டணி. தேர்தலிலே 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பின்னாலே கருத்து கணிப்புகள் உங்களை போன்றவர்கள் நிருபர்கள் எடுப்பார்கள். அப்பொழுது பாருங்கள், இங்கே கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரையில் 160 இடங்களுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழக அந்த அணி வெற்றி பெறும். தனிப்பெரும்பான்மையோடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். எனவே இது ஒரு ஒவ்வாத கூட்டணி. பாமக என்கிற அந்த அமைப்பினால் எந்தவித பலனும் கிடைக்காது. நிறைய பேர்கள் அதில் தோல்வியைத்தான் தழுவுவார்கள். ஏற்கனவே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி போட்டிவிட்டாங்களாம்மா. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி போட்டிவிட்டாங்களே, அப்போ ஏன் வர முடியல? இது பாமக கட்சின்றது அன்புமணி பேசிக்கிட்டு தான் இருக்கார். அன்புமணி டிவியை திறந்தாலே ஒரு பேடியாச்சும் கொடுத்துருவார். ஒரு நாளைக்கு ஒரு பேடியா, நம்ம டிவி செய்தி பார்க்குற ஆள் டெய்லி ஒரு பேடியாச்சும் கொடுத்துருவார். அவர் கொடுக்குறதெல்லாம் வந்து திமுக தான் கொடுக்குறாரு. அதாவது இங்கே இருக்கிற சில கட்சிகள் வந்து மத்திய அரசாங்கத்தை விட்டுட்டு மாநில அரசாங்கத்தை மத்தியே குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. மத்திய அரசாங்கத்தை இணங்கி போகிறனால அவங்க மத்திய அரசாங்கத்தை விட்டுட்டு வெறும் மாநில அரசாங்கத்தை மட்டும் சொல்கிறாங்கல்ல. சொல்லுங்கள், எந்த தப்பு நடந்தாலும் தைரியமான ஆள் தானே, சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள். எது ஓப்பனாக பேசுங்க. இது இந்த தப்பு, அது அந்த தப்புன்னு ஓப்பனாக பேசுங்க. ஒன்லி இப்போ அவரே சொன்னார் கல்விக்கு நிதி கொடுக்கல, அதெல்லாம் அவரே ஒரு வாட்டி சொன்னார். இப்போ அதெல்லாம் வந்து பயங்கரமாக சொல்ல மாட்டேறாரு. இப்போ கூட்டணியில் சேர்ந்தனால பயங்கரமாக சொல்ல மாட்டாரா? இல்லை, ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏடிஎம்கே வந்து பிஜேபியுடைய ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு. மொத்தமாக கட்சியவே கொண்டு போய் அவர் அடகு வச்சிட்டாரு. தன்னுடைய சுயநலத்துக்காகவும் உறவினர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரைடு போக்குவரத்து, தன்னுடைய பல லட்சம் கோடி ரூபா பணத்தை வந்து கொள்ளையடித்து சேர்த்து வச்ச பணத்தை பாதுகாக்கணுங்கிறக்கும் இவர் என்னைக்கு தேர்தலில் நின்று ஜெயிச்சு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ஜெயிச்சு வந்தார். ஏற்கனவே இருந்தது இருக்கக்கூடிய அந்த கூவத்தூரில் கொண்டு போய் அடைச்சி வச்சு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த வகையில் தானே இவர் முதலமைச்சராக வந்தார். இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு நீங்கள் இப்போ பாட்டு டிஎம்கே வெளியிட்டதை பார்த்துட்டு வந்துட்டு பாட்டில் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? நீங்கள் வந்து கொண்டு வந்த அந்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் போன எலெக்ஷனில் கொடுத்ததுக்கு வந்து 66 கூட நிறைவேற்றல. அவரை இன்னைக்கு நடந்தார். அன்புமணி ராமதாஸ் சொன்னீங்கல்ல, அன்புமணி ராஜேஷ் என்ன பெத்த தந்தையை எரிய விட்டு வெளியே ஓடி வந்தாள். தந்தையை அழுவ விட்டு கதற விட்டு இவர் சொன்ன மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? வாரிசு அரசியல் இவர் சொன்னார். யார் வர? இவர் பொண்டாட்டி, இவர் 2 மகளுங்க. இவர் வாரிசாக போய் தானே ஓட்டு கேட்குறாங்க. தனியாண்டா ஓட்டு கேட்டாங்க. இவர் பொண்டாட்டி தானே இப்போ இதில் நிற்கிது. இவர் எம்பி ஆயிருக்கார். இவர் பொண்டாட்டி தான் வந்து பெண்ணாயிரம் தொகுதியில் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்புறம் இவரும் வாரிசு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஆளை பற்றி கேட்டுக்கலாமா? எடப்பாடி சொல்கிறதெல்லாம் நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு அதிமுககாரமா? என்ன அவர் எப்படியாவது ஒரு கட்சியில் தலைவராக நினைச்சார். இங்கேருந்து இது பண்ணோன்னா அங்கே போய் தலைவராக இருக்கார். அதிமுகவில் முக்கியமான ஆள் வந்து நயினார் நாகேந்திரன். என்ன எடப்பாடி பழனிசாமி வச்ச டிமாண்டு வந்து அண்ணாமலை விளக்கினா தான் நாங்கள் வந்து கட்சியில் பேசுவோம் கூட்டினார். அதுக்கு நயினார் அதில் போட்டிருக்காங்க. ஏன்னா அமித்ஷாவுக்கு இவர் அடிமை, எடப்பாடிக்கு நயினார் நாகேந்திரன் அடிமை. இவங்க பேச நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. அவர் அரசியலுக்காக பேசுகிறாரு. அது மக்களுக்கு தெரியும். மக்கள் என்னென்ன வாக்குறுதிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை நமக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எந்த கவர்மெண்ட் நமக்கு செஞ்சுருக்காது மக்களுக்கு தெரியும். மக்கள் கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் பண்ணுவாங்க. அது நயினார் நாகேந்திரன் வந்து அவர் அரசியலுக்காக பேசுகிறாரு. அது அவருக்கே தெரியும். சில விஷயங்கள் இப்போ வானதி சீனிவாசனே சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. இந்த ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து பெண்களுக்கு அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கட்சியிலேருந்தே சொல்லியிருக்காங்க. அதனால் அவரோட கருத்து தான் அது அரசியலுக்காக பேசுகிறது தான். பாட்டில் வர்றதுன்னா அவங்க நடந்த விஷயத்தை தான் ஏன் அது அவங்களுக்கு உரைக்குது? சொல்கிற விஷயம் அவங்களுக்கே உரைக்குது. அப்போ அவங்கள தாக்கி பேசுகிறதா அவர் ஏன் நினைக்கிறார்? அது ஒரு பாட்டாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. எதை நிறைவேற்றலன்னு மட்டும் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அந்த நயினார் நாகேந்திரன் இருக்காருங்கல்ல, 3 கட்சிக்கு தாவி ஓடிட்டார். பார்த்துக்குங்க. ஜெயலலிதா பீரியடில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கடுத்து திருப்பி பழையபடி இங்கேருந்து அங்கே போனார், அங்கேருந்து இங்கே வந்தார். மாறி போய்கிட்டே தான் இருக்கார். இப்போ கடைசியாக பிஜேபியில் வந்து உனக்கு பெரிய பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னு அமித்ஷா காலிலே போய் விழுந்து அங்கேயே சரண்டர் ஆகிட்டார். பார்த்துக்க. அதனால் வந்து காலனிக்கு பிழைக்கிற இவரெல்லாம் வந்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது. பார்த்துங்க. இவரெல்லாம் வந்து காலப்போக்கில் மக்கள் ஓரம் கட்டிடுவாங்க. அதாவது என்றைக்கு வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்கணும், பிரிவினையை தூண்டி விட்டு அதன் மூலியமாக நம்ம ஆதாயம் பார்க்க நினைக்கிறவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஏமாற்ற முடியும். ரொம்ப காலத்துக்கு ஏமாற்ற முடியாது. மக்கள் ஓரம் கட்டிடுவாங்க. அதை பொறுத்து நீங்கள் கவலையப்பட வேணாம். அது மக்களுக்கு தெரியுங்க. எது நிறைவேற்றினாங்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மக்கள் அவங்க மனசில் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க நாங்கள் யாரை நேரத்தில் எல்லாம் சொல்கிறது தானே. கட்சியில் சொல்கிறவங்களாம் இது நேரத்தில் இப்போ அவங்க வந்தால் ஆப்போசிட்டில் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு. ஆனால் மக்களுக்கு தெரியும் என்ன யாருக்கு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு. அதனால் திராவிட கட்சி தான் யாராக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்து தனியாக இருந்தாங்க சொல்லுங்கள், அவங்க வரத்துக்கு சான்ஸ் இருக்குது.
இவங்க கூட சேர்ந்து வர்றது. எந்த கட்சி வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, இப்போ அவங்களே நிறையா மாநிலத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, பிஜேபியே வாக்குறுதி கொடுத்துரு. எந்த மாநிலத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு 2014 வரும்போது நம்ம மோடிஜி சொன்னார், நான் இதுக்கு 15 லட்ச ரூபா போடுறேன், ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15 லட்ச ரூபா, கருப்பு பணத்தெல்லாம் பிடிச்சிருவேன், கருப்பு பணத்தெல்லாம் அழிச்சிருவேன், பிடிச்சிட்டு வந்து நான் 15 லட்ச ரூபா போடுறேன்னாரு. எந்த அக்கௌண்ட்டில் அவர் போட்டார்? மக்கள்கிட்ட இருந்து சுரண்ட தான் பார்க்குறாங்க. அப்போ இருக்கும்போது 400 ரூபா இருந்துச்சு கேஸ் விலை, இன்றைக்கி 1000 ரூபா ஆயிடுச்சு. அப்படி தானே ஆயிருக்கு. எங்கள் அக்கா வானதி சீனியர்ஸுக்காக ரோட்டில் தீக்குளிக்கிறா போல் கத்துனாங்க. இப்போ கேஸ் விலையை பார்த்தியா, அதை பார்த்தியா, பெட்ரோல் விலையை பார்த்தியான்னு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அவங்க ஏன் வாயை திறக்க மாட்டுறாங்க? அவங்க கட்சியில் ஆடுறதுனாலையா? வானதி அக்கா பேசுறதுலாம் உலகமே பார்த்துச்சு. அப்படி பேசுனாங்க, பேய் போல் பேசுனாங்க. ஏன் இப்போ அந்த பேய் முகத்தை கொண்டு வர மாட்டேறாங்க? அவங்களாம் கொண்டு வரணும். ஆளுங்கட்சியாக இருந்தால், அதாவது தான் கட்சி தப்பு செஞ்சாலும் கொண்டு வரணும் வெளியே. அதுதான் நம்மளோட கருத்து. சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் 15 காலமாக வந்துட்டு வாய் வத்தி நான் கட்டியிருக்கேன், என்னைய இந்த இதில் தேர்தலில் கொண்டு வரலைன்னா என்னோட 15 கால உழைப்புக்கு வந்து தமிழ்நாடு பதில் சொல்லி ஆகணும், அந்த பாவம் இவங்களை சும்மா விடாதுன்னு பொதுமக்களை பார்த்து. இந்த ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் வட்ட எல்லா எலெக்ஷனும் நிற்பார், ஜனாதிபதி எலெக்ஷனில் கூட தேர்தல் போடுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பேர் நல்ல பேர் மறந்துட்டோம். அவர் கூட தான் ஆரம்பத்துலேருந்து எல்லா ஜனாதிபதி தேர்தல், பிரதமர் தேர்தல், எல்லா தேர்தலும் ஓட்டு போட்டு தோற்று போகிற சுயேட்சையா. அப்போ அவருடைய உழைப்பு என்ன ஆகுது? அவர் மாதிரி தானே இவரும். இவருக்கு ஒரு கொள்கையே இல்லையே. இவர் என்ன கொள்கை பண்ணுறாரு? தெலுங்கை வெளியே போங்கிறாரு, தமிழை வெளியே வாங்குறாரு, உள்ளே வாங்குறாரு, மரத்தோட பேசுவோங்கிறாரு, மாடோட பேசுவோங்கிறாரு, தண்ணியோட பேசுவோங்கிறாரு. இவரை என்ன இவருக்கு ஒரு கொள்கை கிடையாது. இவரே என்ன பண்ணார்? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை, அங்கே இவரே தேர்தல் 5 கோடி ரூபா வாங்கினார். அப்போ இவருக்கு இதுவும் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணுவாரா? அப்புறம் எப்படி இவர் பேச முடியும்? இவர் எப்படி மக்கள் ஏற்றிக்குவாங்க? முன்னுக்கு பொண்ணு மறையா பேசுகிற பெண்ணினத்தை மதிக்க மறைக்கிறார் இவர். இல்லை, இவர் சொல்கிறது என்னென்னா, சிவனுக்கு அப்புறம் வந்து பாதி உரிமை பெண்களுக்கு கொடுத்தது நான் தான். ஏன்னா இந்த தடவை தேர்தலில் 50% பெண்களுக்கு தான் நிப்பாட்டி வச்சுருக்காரு. அதுதான் இவர் பேசுகிறது முட்டாள்தனமான பேச்சுமா. சிவனுக்கு ஒரு கடவுளோடு இவர் வந்து ஒப்பிடலாமா? சிவன்கிறவர் ஒரு பெரிய ஒரு கடவுள், ஒரு மதத்தோடைய நம்பிக்கையான ஒரு கடவுள். அந்த கடவுளை இவர் இருக்கக்கூடாது. சீமான் கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறாரு, அப்புறம் கடவுள் இருக்காங்கிறாரு. மாற்றி முரண்பாட இவர் என்ன பாதி கொடுத்தாரு? கடைசியாக இப்போ கற்றுன்னு கத்தி பார்த்துட்டு சாப வர்ற கண்டிஷனுக்கு கொண்டாரா? அவர் வந்து கத்துனது போக்குவரத்து இது இவ்வளவுமே வந்து இலங்கை வாழ் தமிழர்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கனடாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் அப்போவே கிட்டத்தட்ட 90களுக்கு முன்னாடியே நிறையா குடியேறி நிறையா சம்பாதிக்கிறாங்க. இலங்கை மக்களுக்காக நான் தான் குரல் கொடுக்குறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா கலெக்ஷன் பண்ணுறாரு. அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டு பூரா இப்போ கட்டாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு மூச்சை கொடுத்து மறுபடியும் கத்திக்கிட்டு இந்த தடவையும் நம்மளை இந்த ஜனங்க கழட்டி விட்டுருச்சுங்கன்னா நம்ம செல்லா காசு ஆகி போயிருமேங்கிற ஆதங்கத்தில் அவர் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்ல, அவர் சாபம் வந்து நிறைவேற போகிறது கிடையாது. பத்தினி சாபமே இன்றைக்கி பழிக்காமல் போய்கிட்டு இருக்குது. இவருடைய சாபம் எங்கே போய் பழிக்க போகுது? அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. மக்கள் மனசில் இருந்தாலும் சரி, அதுதான் வருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி தவிர வேறதுக்கு இனிமேல் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இனிமேல் திராவிட கட்சி தான். அவர் வந்து கத்திக்கினே தான் இருக்கார் 15 வருஷமாக. சீமான் வந்து இன்னும் வந்து இலவச திட்டம், அந்த திட்டம் இதெல்லாம் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து மக்களுக்கு என்ன செய்வார்னா, இந்த வாழையிலேருந்து நார் இதெல்லாம் நடந்துட்டு தானேங்க இருக்குது. இப்போ வாழையிலேருந்து இலை வரலையா, இப்போ இவரை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரா? அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் சீமான்லாம் ஆட்சிக்கு வர மாட்டாருங்க. அதாவது இப்போ சீமான் சொல்கிறாருன்னா, சீமான் வந்து அவர் பேசினார் தான் சீமான் ஏதாவது ஒன்று சொல்லினே தானே இருக்கணும். சீமா அப்போ தான் சீமான்ற ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவன் வந்து 2 இடத்துல நிற்கிறான்னா அது அவன் விருப்பம், நீ இல்லை. ஜனநாயகத்தை விரோதம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்கே தோற்றா அங்கே ஜெயிக்கலாம், அங்கே தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஏதாவது வீட்டில் ஜெயிச்சு தானே ஆகணும். அதனால தான் 2 இடத்துல நிற்கிறான். இது கடைசி தேர்தலாக இருக்கும், கருணாநிதி ஃபேமிலி முடிச்சு விடுற தேர்தலாக தான் இது அமையும். இவர் வந்து பொம்மை முதல்வர் கொடுக்குறதெல்லாம் பார்த்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு ஒன்று கருத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்று ஸ்டாலின் என்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தமிழக வாக்காளர் பெருமக்களிடம் வாக்குகளை கேட்டு அறுதி பெருமையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அவர்களால் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கருணாநிதியினுடைய மகனாகிய ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் அப்படி வந்தவர் அல்ல. அவர் விபத்திலே ஊர்ந்து தவழ்ந்து அங்கே முதலமைச்சராக பதவியேற்றார். தனக்கு யார் முதலமைச்சர் பதவி கொடுத்தாரோ அவருக்கே விசுவாசம் இல்லாமல் துரோகம் செய்துவிட்டு போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எனவே அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியால் நிச்சயமாக
திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவை பற்றி பேசுவதற்கு யோக்கியதையே கிடையாது. இந்த 23ஆம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் வாக்குப்பதிவுகள் எண்ணி முடித்ததற்கு பின்னாலே அழியப் போவது, காணாமல் போவது எடப்பாடி பழனிசாமி என்பதை தீர்ப்புகள் உங்களுக்கு வழங்கும் என்பதை நான் மெத்த பணிவோடு தெரிவிக்கிறேன். ஒரு முதலமைச்சரை வந்து பொம்மை முதலமைச்சர்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பான அவசியம் தான். இப்போ அவரும் முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவரும் முதலமைச்சர் 4 வருஷமாக ஆண்டிருக்காரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்காச்சும் ஒரு 50 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. பொம்மை முதலமைச்சர்னு சொல்கிறாரு, அவர் 50 வருஷம் அந்த கட்சியிலேயே ஊறிட்டு அரசியல் அவங்க அப்பா கூட இருந்து அரசியலை கத்திட்டு வந்திருக்காரு. அதனால் திட்டுங்க, என்ன வேணால் பேசுங்க, நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாத போதும் அவர் இருக்கும்போது சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருந்தபடியே அவர் பேசுகிறார், ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு, அதை நம்ம ஏற்றுக்கணும் இல்லைம்மா. அவங்க இருக்கும்போது தான் பொள்ளாச்சியில் மாட்டு நடந்துச்சு, அவங்க இருக்கும்போது தான் சாத்தான்குளத்தில் நடந்துச்சு, அவங்க இருக்கும்போது தான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்கல்ல, எது சொன்னாலும் நம்ம ஆட்சியில் நடக்காது. நம்ம கரெக்டாக இருந்தனாக்கா இப்போ நான் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தவன் நான் பேச முடியும். நான் கரெக்டாக இல்லாமல் அடுத்தவனை பேசுறது வந்து பெரிய தப்பு. மனித தன்மையற்ற ஒரு கேவலமான ஒரு பரப்புரை. இந்த வார்த்தையை சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பண்பட்ட அரசியல்வாதிக்குரிய கருத்து கிடையாது. பார்த்துக்குங்க, கருணாநிதி குடும்பத்துக்குன்னா என்ன, கருணாநிதி குடும்பமாக இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்குது. நான் கேட்குறேன், ஏங்க அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குது. இவர் எதை சந்தித்தவருங்க, மிஸ்ஸாவை சந்தித்தவருங்க. இவருடைய வயசில் இவர் இருந்த சிறை வாழ்க்கை, இவர் வட்ட அடி. அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து இவரை மிஸ்ஸாவில் சிறையில் பிடிச்சிட்டு போய் வச்சப்போ இவர் அடி உடம்பு முதுகு தோலெல்லாம் உரிச்சிட்டாங்க, கையெல்லாம் முழுக்கை சட்டையை போட்டு மறைச்சிக்கிட்டு வந்தவர். இவர் அடித்தப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஆர் பாலு எம்பி இப்போ இருக்காருங்களே, டிஆர் பாலு, அன்னைக்கு சென்னை நகர சிட்டி மேயர் சிட்டி பாபு, இவங்கெல்லாம் குறுக்க விழுந்து தடுத்தாங்க. பார்த்துங்க, இல்லாட்டி என்றைக்கோ மிஸ்ஸா பீரியடில் ஸ்டாலின் அவர்களை கொலை பண்ணியிருப்பாங்க. பார்த்துங்க, அடித்தே கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவருங்க அவர். மனுஷன் ஜெயிலுக்கு போனவர், கஷ்டப்பட்டவர், அடிமட்டத்திலேருந்து வந்திருக்காரு. அதை முதல்ல ஃபஸ்ட்டு பேசிக்கை புரிஞ்சுக்கணும். இடையில போய் நாற்காலிக்கு கீழே தவந்துக்கிட்டு போய் காலை பிடிச்சி வெளியில் வந்தவர் கிடையாது, அடிமட்டத்திலேருந்து வந்தவர். பார்த்துக்கங்க, கிளைக்கு அடுத்து ஒன்றியத்துக்கு அடுத்து வட்டம், மாவட்டம், இப்படி படிப்படியாக முன்னுக்கு வந்தவர். பார்த்துக்கு தளபதி வந்து ஸ்டாலின் வந்து காலில் விழுந்தோ மறைமுகமாகவோ அரசியலுக்கு வரல. அவரும் வந்து எடப்பாடியை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து சின்ன போஸ்டிங்கில் தான் வந்தார். ஆனால் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் துரோகம் பண்ணிட்டு தானே கட்சியில் வந்து எல்லாரையும் இணைச்சிக்கின்னு இது பண்ணார். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த வாட்டி ஏடிஎம்கே ஜெயிக்க முடியாத காரணமே எடப்பாடி தான். திமுகங்கிறது வந்து ஆணிவேர் மாதிரி, அது ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கிற கட்சி. அது எடப்பாடி மாதிரி வந்து ஒரு அடிப்படை இல்லாமல், மக்கள் இது இல்லாமல் வந்த ஒரு முதலமைச்சர் பேசுறதுலாம் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் இதுக்கு மேலே வந்து அவர் நிரூபிக்கிட்டோம், அதுக்கப்புறம் திமுகவை பற்றி பேசிட்டோம். ஆமாம், கடைசி தேர்தலோ இல்லை தேர்தலோ இவர் ஜெயிச்சே வரல. இப்போ தானே ஜெயிக்கிறாரு, இப்போ தானே தேர்தலில் நிற்கிறாரு. ஜெயலலிதா ஜெயிச்சு கொடுத்தாச்சு, இவர் கன்னியூ பண்ணார், அவ்வளோதான். அதான் முதலமைச்சர் இவர். இப்போ தான் தனியாக நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு? இவர் ஜெயிக்கட்டும், வரட்டும். முதல் வட்டம் தோற்று போயிட்டார், இப்போ 2வது வட்டம் நிற்கிறார். நின்று வரட்டும். பிஜேபி பெரிய வந்து இது கிடையாது. அண்ணாமலைன்ற ஒருத்தர் வளர்த்து விட்டார், பாவம். அவர் வந்து சுத்தமாக அவரே வந்து இப்போ பாய்கட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே, இவங்கெல்லாம் சேர்ந்து. ஏன்னா அப்புறம் எப்படி பிஜேபி வளருதும்பாங்க. அது வந்து தப்பான பேச்சு. அது வந்து அவர் சொல்கிறது இல்லை. அவர் நான் கடவுளாக, அவர் மக்கள் தீர்ப்பு, மக்கள் என்ன கொடுக்குறாங்க. லாஸ்ட் மூமெண்ட்டோட மனசு மாறும். சரி, இவனே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு மாறும். மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் சொல்கிறான்ல, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, அதுதான் உண்மை. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஊடுருவ பார்க்குது. அவங்கள பார்த்து நீங்கள் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இங்கே தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வரக்கூடாதுங்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கான தேவைகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்து கேளுங்க. பிஜேபிக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட மொத்த விஷயத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. நமக்கு தேவையானதை அவங்க செய்கிறது கிடையாது. வஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. தமிழ் மொழியாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமா இருக்கட்டும், வஞ்சிக்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம இன உணர்வில், மொழி உணர்வில் அவங்க கை வைக்கக்கூடாது. அதுதான் அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து செய்யணும். செஞ்சுட்டு மக்கள்கிட்ட நான் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு கேட்கட்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வரதில்லை, நான் தவறுன்னுலாம் சொல்லலை. மக்களை ஒரு உணர்வோடு விளையாடுற ஒரு விஷயத்தை பிஜேபி அன்றைக்கி செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் எந்த மாநிலமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து தமிழகத்துக்கு அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அவுட் ஆஃப் பார்டர் தான் தமிழ்நாட்டுக்கு.